Good evening. I'm Sabnam from Kendi. நான் வந்து ஏழாவது ஃபஸ்ட் இயர் சேர ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு ஸ்டடீஸ் அகாடமி எப்படி தெரிய வந்ததுன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொண்டு வந்தது. ஸ்டடீஸ் அகாடமியால் சிங்கள கோர்ஸ் ஒன்று வைக்கிறாங்கன்னு. ஸோ நான் அதில் வந்து ஜாயின் பண்ணி ஆஃப்டர் ஸ்டடீஸ் அகாடமியால் வைக்கிற கிளாஸ்க்கு நான் கோர்ஸை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன் ஃபாலோ பண்ணேன்னு எனக்கு வந்து பேசிக்கே சிங்களம் தெரியாது. ஸோ அது சிங்களத்தை ஒரு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டாலையும் அடுத்து ஸ்ரீலங்காவில் மெயின் லாங்குவேஜ் சிங்களம். ஸோ அதுக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் பேசிக்கே தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் 4 months அப்புறம் எனக்கு ரீட் பண்ண ரைட் பண்ண ஸ்போக்கன் முடியும் சிங்களத்தால். ஒரு பிளேஸஸ்க்கு போனாலோ இல்லாட்டி பஸ்ஸில் போனாலோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ ஷாப்ஸுக்கோ இல்லாட்டி ரோட்டில் யாராவது ஒரு பிளேஸுக்கு போக வழி கேட்டாலோ சிங்களத்தால் வழி கேட்டாலோ இன்னும் இருந்தாலும் எனக்கு சிங்களத்தால் ரிப்ளை பண்ண முடியும். யாராவது சிங்களத்தால் எனக்கு கொஷின் கேட்டால் எனக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். என்னோடய சிங்கள டீச்சர் அதை பற்றி ஒரு குறையும் எங்களுக்கு சொல்ல இயல. அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு படித்து தந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஷின் கேட்டாங்க. எல்லாராலையும் சிங்களம் பேச இயலும் மோட்டிவ் ஒன்று தந்தாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளாலே எங்களை பேச வச்சாங்க. யாராவது கிளாஸில் பேசாமல் இருந்தாலும் அவங்களையும் எடுத்து இல்லை அவங்களால சிங்களம் பேச முடியும் அப்படின்னு சொல்லியே அவங்க வந்து அவங்கள பேச வச்சுடுவாங்க எங்களோட டீச்சர். தென் தேங்க்யூ டீச்சர். அடுத்தது வந்து எங்களை பேச வச்சு அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு எங்களை ரிப்ளை பண்ண வைப்பாங்க. நாங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி நிறைய எங்களுக்கு படித்து தந்தாங்க. அடுத்தது வந்து இன்னும் இந்த சிங்கள கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுவோமா வானமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறவங்களோ இல்லாட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கோ நான் சொல்கிறது, நீங்கள் வந்து எதுவுமே பேசிக்கே தெரியாமல் வந்தாலும் கூட இந்த சிங்கள கோர்ஸ் ஃபாலோ பண்ணி ஆஃப்டர் 4 months அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்டடீஸ் அகாடமிக்கும் என்னோடய சிங்கள டீச்சருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த ஸ்டடீஸ் அகாடமி இப்படி ஒரு சிங்கள கோர்ஸை வந்து வைக்கலைன்னா நான் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேனோ. எனக்கு அது ஜாயின் பண்ணியிருக்கட்டின சிங்களமே தெரியாமல் போய்த்திருக்கும். ஸோ அவங்க வச்சதால் தான் எனக்கு சிங்கள கோர்ஸை ஃபாலோ பண்ணி சிங்களம் தெரிய வந்தது. ஸோ ஸ்டடீஸ் அகாடமிக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ எங்களோட டீச்சர் அவங்களோட டீச்சிங்கால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சிங்களம் தெரிஞ்ச பர்சனாக இருக்கேன். ஸோ எங்கள் டீச்சருக்கும் ஒரு பிக் தேங்க்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எங்கள் டீச்சர் நிறைய சக்ஸஸ் பார்ப்பாங்க. ஸ்டடீஸ் அகாடமியும் இன்னும் சக்ஸஸாக பார்க்கும். தென் அவ்வளோதான். தேங்க்யூ.